போன வீடியோனுடைய தொடர்ச்சி. இந்த 6 பேர் அவனுங்கெல்லாம் மனுஷனே கிடையாதுன்றன, மனுஷன் கிடையாது, மிருகத்துக்கு பிறந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 பேர் கொடூரமான முறையில் அந்த குழந்தைய அதான் கேட்டார் பாரு. எஸ்எம் சுப்பிரமணியம் சார் கேட்டார். மரியா கிளாட் அவங்க 2 பேருமே அந்த பெஞ்சு வந்து கேட்குது, என்ன பைப்பில் அடிச்சிங்கன்னு. பிளாஸ்டிக் பைப்புன்றோம், இரும்பு பைப்பாக கூட இருக்குங்க. அது பிளாஸ்டிக் எல்லாம் மறைக்கிறானுங்க திருட்டு பசங்க. இரும்பு பைப்பில் அடிப்பானுங்க அவங்க. நம்மளுக்கு தெரியாது. நல்லா இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எப்போ பாத்ரூமில் வந்து தொடை எலும்பு ஒஞ்சின்னு காட்டுறான், அவனுக்கு கால் அடிபட்டு இது கட்டு போட்டு. இதுதான் நீதியா? நீதி வழங்குகிற இடமா போலீஸ் ஸ்டேஷன். குற்றம் செய்தவங்களை கண்டுபிடிச்சி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தான் அவன் பொறுப்பு. நீ அடிக்கணும்னு எங்கேயுமே இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் சேர்த்து பஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சார். திருட்டு பசங்க இவங்களாம் செய்துக்கிட்டு போய் யாருன்னா உள்ள ஸ்டேஷனில் எதுன்னு பேசப்பட யார் அண்ணின்றது மதிப்பில்லாத பேசுகிற எங்களை மாதிரி ஆள்லாம் மாட்டினேன்னா மற்ற தீந்துருவ நீ. 2வது ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல. அது இல்லாத போகிறவன் வரவனெல்லாம் போய் ஒரு 2 பேப்பர் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு. என்னங்க இவர் கொடுத்து வச்சுக்கிறாரு அவங்ககிட்ட. அவன் அதுக்கு மேலே டுபாக்கு வரும். மற்ற பொதுமக்களும் சரி கிடையாது. ஏமா நான் ஏன் செய்யணும்னு கேட்குதா? எதனா ஒன்று அரசியல்வாதியும் துட்டு கொடுக்க வரான். நீ கஷ்டப்பட்டு ஒரு நாள்லாம் 200 500 சம்பாதிக்கிற, வருஷ கணக்கில் போராடிக்கிற. அந்த ஒரு நாள் ஒரு 2000 1000 கொடுக்குறான்னு வாங்கிக்கிறியா? மற்ற உனக்கு சூடு சொன்னல, நீ யாரா எனக்கு கொடுக்குறதுக்கு மயிரினா அவன் கிட்ட வரமாட்டான்டா அவங்ககிட்ட. அன்றைக்கி நல்ல எலெக்ஷன் வரும், நல்லவருக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, சம்மந்தப்பட்டு வருது எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குது. அந்த மாதிரி கொடூரமான முறையில் அடித்து சாவடிச்சுப்புட்டு அவன் பொஞ்செய்தி அவன் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து உட்காந்துன்னு அர்த்தால் பண்ண மொத்த எல்லோரையும் சேர்த்து தூக்கில் போட்டுன்னுவேன். என்ன வீட்டுக்காரனாக இருந்தால் பெரிய மயிராவன். நீ பண்ண தப்பு அவன் பண்ண தப்புக்கு நீங்களும் அனுபவிப்பீங்க தண்டனையை. ஜாக்கிரதை. என்ன வந்து ஸ்ட்ரைக் பண்ணி இதுவும் பண்ணிக்கிறீங்க, கேரப் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன உரிமைக்குது? ஒருத்தர் செத்துட்டான், அவனுக்கு வந்து பேச ஏன்பா இப்படி பண்ணின்னு உங்கள் வீட்டுக்காரனை கேட்கணும். அதை விட்டு வந்து இது பண்ணிக்கிறீங்க கித்தாலுன்னு. உங்களுக்கெல்லாம் ஜனங்க சேரில் அடித்து தெத்தணும் உங்களெல்லாம். அந்த மாதிரி போய்ங்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவில் விசாரிக்கிட்டோம். எஸ்எம் சுப்பிரமணியம் சாராக இருக்கட்டும், மரியா கிளாட்டாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். அது மாண்புமிகு நீதி அரசர்கள், நேர்மையான அரசர்கள். இவங்க மட்டும் இல்லை, ஆனந்த வெங்கடேஷன் ஒருத்தருக்கிறார், இளந்திரையன்னுக்கிறார். நிறைய கேஸுங்களை ஷிவமோட்டோவை அடிச்சு தூக்கியிருக்காங்க. யார் கேஸ் கொடுக்காது அவங்களாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஜட்ஜஸ் உட்கார ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ரைட்டியஸ் பீப்புளை. கதை என்ன ஆகுது பாரு. இவங்க அரபியிருக்காங்க, இவங்களுக்கு மரண தண்டனை தாங்க லாஸ்ட்டு. இவங்கெல்லாம் கம்மியாக கொடுக்கக்கூடாது, மரண தண்டனை கொடுக்கணும். இவங்களுக்கு ஃபைனாக வந்து 50 லட்ச ரூபா போடணுன்றது எனக்கு கனிவான வேண்டுகோள். சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் தான் பேசுகிறேன். எனக்கு அந்தளவுக்கு கோவங்க இது மேலே. என்ன இவன் யாரையும் இட்டுமா வரான் விசாரணைன்ற பேரில் அடிச்சு வச்சுட்டு அவன் தானே மயக்கம் வச்சு வழி